Jesus said, Luke 16 லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார் and verse 13. 13ஆம் வசனம். There are two masters in the world. இந்த உலகத்தில் இரண்டு எஜமான்கள் இருக்கிறார்கள். Now, if you go to most churches and ask them, who are the two masters in the world? அநேக சபைகளுக்கு நீங்கள் சென்று இந்த இரண்டு எஜமான்கள் யார் என்று கேட்டு பாருங்கள். Even here in our churches, you ask people, who are the two masters in the world? நம்முடைய சபையிலேயும் கூட இருக்கிற ஜனங்களை கேட்டு பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு எஜமான்கள் யார் என்றால் they'll say God and Satan. அவர்கள் தேவன் சாத்தான் என்று சொல்வார்கள். Wrong. தவறு. That's not what Jesus said. அது இயேசு அப்படி சொல்லவில்லை. Who are the two masters in the world? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு எஜமான்கள் யார்? It is not God and Satan. அது தேவனும் சாத்தானும் அல்ல. Satan is the ruler of the world, but for believers it's something else. சாத்தான் இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறான், ஆனால் விசுவாசிகளுக்கு வேறாய் இருக்கிறது. Believers are in danger of serving one of these two masters. விசுவாசிகள் இந்த இரண்டு எஜமான்களிலே ஒருவருக்கு தான் அவர்கள் பணி செய்யக்கூடும். That is God and money. தேவன் பணம். See Luke 16:13. லூக்கா 16:13. The last sentence. கடைசி வார்த்தை. You cannot serve God and wealth. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் அல்லது ஐஸ்வரியத்துக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. So what is the second master? இரண்டாவது எஜமான் யார்? Not Satan, but earthly wealth. சாத்தான் அல்ல, இந்த பூமிக்குரிய ஐஸ்வரியம். He is not saying you cannot have earthly wealth. பூமிக்குரிய ஐஸ்வரியத்தை நீ கொண்டிருக்க கூடாது என்று சொல்லவில்லை. Jesus also had a bag of money that his disciples were getting. சீஷர்களுக்கு கிடைத்த பணத்தை இயேசு பணத்தை வைத்திருந்தார். அவருக்கு ஒரு பேங்க் இருந்தது. But here he is saying, he is not saying you cannot have God and wealth. He is saying you cannot serve God and wealth. நீங்கள் ஐஸ்வரியத்தை வைத்திருக்க கூடாது என்று இந்த வசனம் சொல்லவில்லை, ஆனால் அதற்கு நீங்கள் பணி செய்யக்கூடாது, அதற்கு ஊழியம் செய்யக்கூடாது. Read that verse. இந்த வசனத்தை வாசியுங்கள். No servant can serve two masters. எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. And when you read that verse, remember the two masters are God and wealth. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த இரண்டு எஜமான்கள் தேவனும் ஐஸ்வரியம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். He says you will hate the one and love the other. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். And you will be devoted to one and despise the other. ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். We have to earn wealth. நாம் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கலாம். Because we have to work and support ourselves and our families. ஏன்னா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தாங்க வேண்டும். But we must not love wealth. ஆனால் அந்த ஐஸ்வரியத்தை நேசிக்க கூடாது. Wealth must be a servant. அந்த ஐஸ்வரியமானது நமக்கு வேலைக்காரனா இருக்க வேண்டும்.